ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கும் எனக்கும் உங்களுக்கு கூட திரும்பவும் அனுக்கிரகம் பாராட்டின தயவினாலே கடந்த வாரத்திலே கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்து போன நாம் இந்த ஒரு வார காலமாக அப்படி நேரத்திற்குள்ளாக மறைக்கப்பட்டு மூடப்பட்டு காத்து தேவனாக நமக்கு வேண்டிய சகலவற்றையும் பரத்திலிருந்து அனுப்பி கொடுத்து ஆசீர்வாதத்தை கர்த்தர்தாமே எல்லாவற்றை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதமாக மீண்டும் ஒரு பரிசுத்த நாளை காண்பதற்கும் அவருக்கு கடந்து வந்து அவருக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கும் இறைவனாய் தேவன் இந்த நாளிலும் எனக்கு உங்களுக்கு கூட கிருபை செய்திருக்கிறார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவனாய் கர்த்தர்தாமே நமக்கு அருள போற வார்த்தைகளுக்காகவும் என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக எபிரேயர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை தேவனாய் கர்த்தர்தாமே நமக்கு இந்த நாளில் தியான பகுதியாக பிரசங்க பகுதியாக தேவனாய் கர்த்தர் தந்திருக்கிறார். அவைகளுக்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் காலங்களில் நான் இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக தோசமத்துல மண்டிட்டு இந்த சமூகத்தில் நான் வேண்டிக் கொண்டதுண்டு. அப்படி நான் வேண்டிக் கொண்டு நான் நித்திரைக்கு கடந்து போனேன். சுமார் சரியாக ஒரு 3 மணி வேலை இருக்கும். எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டாகி நான் விடுத்துக் கொண்டேன். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒரு இடத்துல ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆராதனையில நானும் இருக்கிறேன், ஊழியர் வரிசையில் இருக்கிறேன். ஒரு மூத்த ஊழியக்காரர், திருச்சபையில் ஒரு மூத்த ஊழியக்காரர் ஒருவர் அங்கே ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அவர் அந்த ஆராதனையில் இருந்து எழுந்து வெளிப்பக்கமாக கடந்து போகிறார். அவர் வருகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகி விடுகிறது. அப்படி இருக்கிற பொழுது அவருடைய பிள்ளைகளில் ஒருவர் கடந்து வந்து அவருடைய ஸ்தானத்தில் அவர் இருந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கொண்டு, அப்பா இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐயா இருந்த அந்த மூத்த ஊழியக்காரர் இருந்த இடத்துல அவர் வந்து உட்கார்ந்து கொண்டு அப்படி சொல்லுகிறார். நானும் அந்த ஊழியர் வரிசையில் தான் இருக்கிறேன். அப்பொழுது உடனே நான் தீவிரமாக அவருடைய மகனை பார்த்து சொல்லுகிறேன், இது உங்க அப்பாவுடைய ஸ்தானம், உம்முடைய ஸ்தானத்தம் அல்ல. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி நீ வெளியே போறோம் அப்படின்னு சொல்லி நான் அவரை அதட்டுகிறதாக கண்டிக்கிறதாக தேவனாய் கர்த்தர் ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்தார். அந்த வெளிப்படுத்தலுக்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்படி இந்த வெளிப்படுத்தலை கண்டு நான் விழித்துக் கொண்டேன். அப்படி விழித்துக் கொண்டு நான் தேவ சமூகத்தில் திரும்பவும் அப்படியாக நான் ஜெபிக்கிறதுக்கு நான் ஆயத்தப்பட்டு என் தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தர் இன்றைக்கு கொடுத்ததான இந்த பிரசங்க வாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் தாமே அந்த வேளையில என் உள்ளத்திலே தேவனாய் கர்த்தர் தாமே துணிக்க செய்தார். அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்பொழுது ஒருவர் எழுந்து நின்று வாசிக்கலாம் பிரசங்க வாக்கியத்தை. எபிரேயர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 5:4. மேலும் ஆரோனை போல தேவன் அழைக்கப்பட்டாலுடைய தேவனால் அழைக்கப்பட்டாலுடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறதில்லை என்ற இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் என்ன செய்கிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, திருச்சபையாய் கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, திருச்சபையின் ஊழியம் என்பது மற்ற ஊழியங்களை போல அல்ல. இது ஒரு கனத்துக்குரிய ஊழியம் என்று தேவனாய் கர்த்தர் அந்த வெளிப்படுத்தல் மூலமாக இந்த வார்த்தையின் மூலமாகவும் நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இது வாரிசின் அடிப்படையிலோ அல்லது சீனியாரிட்டி மூப்பு அடிப்படையிலோ நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஊழியம் அல்ல என்பதை நாம் இந்த வெளிப்படுத்தல் மூலமாகவும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறதான இந்த எபிரேயர் 5:4 சொல்லப்பட்ட காரியங்களுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் மகிமை ஏறெடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறார். தேவனே ஒருவரை இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறார். திருச்சபையுடைய ஊழியம் என்பது
மனுஷர்களால் உண்டான ஊழியம் அல்ல, மனுஷர்களால் ஏற்படுத்துகிற ஊழியம் அல்ல, மனுஷர்களால் ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிற காரியம் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், ரொம்ப தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி ஒரு ஊழியர் இன்றைக்கு புதிய சபையில ஒருவர் ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறார், ஒரு ஊழியத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் அது தேவன் அழைக்கிறார். தேவன் அழைத்து அவரை அந்த கனமான ஊழியத்துக்கு அவர் ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து நாம் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். விசேஷமாக ஊழியர்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய ஸ்தானம் என்ன, தாங்கள் அழைக்கப்பட்ட காரியம் என்ன, யாரால் நாம் ஊழியத்துக்கு வந்தோம், நாம் யாரால் ஊழியம் செய்கிறோம் என்பதை உள்ளத்தில் அதிகமாக வைத்துக் கொண்டு தமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானங்களை என்ன ஊழியங்களை என்ன செய்ய வேண்டும், கவனமாக காத்துக் கொள்ள வேண்டும். அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியம் என்பதை அறிந்து தேவன் ஆரோனை போல தெரிந்து அழைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். திருச்சபை ஊழியம் என்பது கனமான ஒரு ஊழியம். அந்த கனமான ஊழியத்துக்கு தேவனாய் கர்த்தர் உங்களையோ அல்லது என்னையோ தேவனாய் கர்த்தர் அழைத்து அந்த ஊழியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஸ்தானம் என்று அறிந்து எந்த ஒரு ஊழியக்காரரா இருந்தாலும், நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அந்த ஊழியத்தை என்ன செய்யணுமா, பயபக்தியோடு செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு திருச்சபையின் ஊழியக்காரர்களா இருக்கிறவர்களுக்கு தேவனாயத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற முக்கியமான ஒரு செய்தியாக, ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன், நான் நன்றி செலுத்துகிறேன். ஆரோனை தேவனாய் கர்த்தர் அழைத்தது போல நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ஊழியத்துக்கென்று திருச்சபையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது மகா பெரிய மேன்மையான ஒரு காரியம் என்று ஊழியக்காரர்கள் தங்கள் மனதில் அதை இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலுடைய இந்த கனமான ஒரு ஊழியத்துக்கு ஒருவரும் தானாய் ஏற்படுகிறது இல்லை. ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு தேவனை அழைத்து அவரை ஊழியக்காரனாக்குகிறது தான் தேவனுடைய காரியம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபை ஊழியத்தை குறித்து இந்த எபிரேய கர்த்தா தெளிவாக இந்த வாக்கியத்தில் அவர் சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். அது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு தியானிப்பதற்கு இறைவன் எனக்கு உங்களுக்கும் கூட இந்த சமயங்களை ஈவாக இறக்கமாக கொடுத்திருக்க ஆரோனை போல என்று சொல்லியிருக்கிறது. ஆரோன் அந்த பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை காட்டிலும், இந்த மோசையும் ஆரோனும் செய்த ஊழியத்தை காட்டிலும் இந்த திருச்சபையின் ஊழியமானது அதை காட்டிலும் கனமான ஒரு ஊழியம். முந்தின ஊழியத்தை காட்டிலும் இந்த திருச்சபையின் ஊழியம், புதிய சபையுடைய இந்த கடைசி கால ஊழியமானது ஆதி திருச்சபையுடைய ஊழியத்திற்கு தொடர்ச்சியாக தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஊழியமாக அது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடினாலே ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய, தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய என்று எழுதியிருக்கிறது. அதை காட்டிலும் இது கனமான ஊழியம் என்று வேதம் சொல்கிறது. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையாக, எவ்வளவு பயபக்தியோடு கூட நாம் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஊழியக்காரர்கள் எண்ணிக்கொள்வது, தங்களை உள்ளங்களில் வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 10 வசனங்கள்ல அங்கே பவுலடியார் இந்த காரியங்களை விவரித்து காண்பிக்கிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, அங்கே நாம் பார்க்க முடிகிறது. முந்தின ஊழியத்தை காட்டிலும், ஆரோனுடைய ஊழியத்தை காட்டிலும், மோசைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை காட்டிலும் அது ஒரு மகிமையான ஊழியம் என்று நாம் பழைய ஏற்பாடுகளை ஏற்பாடு புஸ்தகங்களை வாசிக்கிற பொழுது நாம் உணர்கிறோம், நம்மால் அறிய முடிகிறது. அதை காட்டிலும் இந்த கடைசி கால ஊழியம் அல்லது திருச்சபையினுடைய ஊழியம், திருச்சபைக்கு கர்த்தர் கையெழுத்த இந்த ஊழியம் ரொம்ப வசதியானது, ரொம்ப பெரிதானது. இதற்கு அதிக கணம் உண்டு என்று சொல்லி அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 8 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. ஒளிந்து போகிற அந்த மகிமையுடைய அந்த ஊழியம் இப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் அது ஆவிக்குரிய ஊழியம். நல்ல பக்கத்தில் வச்சுட்டு வாசிங்க. சவுண்ட் கீழே இறங்கக்கூடாது, கூட தான் செய்யணும். வாசிங்க. ஆக்கனை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால்
நீதியை கொடுக்க ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியத்திற்கு ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக, ஆமா, அதாவது பழைய ஏற்பாட்டு ஊழியத்தை காட்டிலும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் செய்ய முடியாத தேவனாய் ஆரோனை தெரிந்து கொண்டார், மோசையை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த மகிமையான ஊழியம் தான். அதை காட்டிலும் இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. இப்பொழுது நடக்கிற சபைக்கு வழியில் நடக்கிற ஊழியங்களை நான் சொல்லவில்லை. அவைகளெல்லாம் ஊழியங்களே இல்லை. அவைகளை கர்த்தர் ஏற்படுத்தவில்லை. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இல்லை என்பது அவருடைய பச்சந்தித்தனமான காரியங்கள், அவருடைய பசப்பான காரியங்கள் மக்களை வசனத்துக்கு நேராக நடத்தாதபடிக்கு தங்களுக்கு நேராக நடத்தி கொண்டு போகிற ஒரு ஊழியமாக இருக்கிறது. அங்கே தேவனுக்கு இடம் இல்லை, அங்கே மனிதர்களுக்கு தான் இடம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிதான் அது எந்த ஊழியமா இருக்கட்டும், டிவி ஊழியமா இருக்கட்டும், சபை என்று சொல்லிக் கொள்கிற ஊழியங்களா இருக்கட்டும், எல்லாம் உள்ள போய் பார்த்தால் அவர்கள் தங்களுக்கு ஊழியம் செய்கிறார்களே ஒழிய ஜனங்களை தங்களோடு சேர்த்துக் கொள்வதற்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஒழிய ஜனங்களை தேவனோடு கூட சேர்க்க வேண்டும், தேவனுடைய அந்த சிலுவை மரணத்தினால் உண்டாகியிருக்கிறான அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு சரியாக காண்பிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். தாங்களும் தேவனுக்குள்ளாக இருந்து அவர்களை தேவனுக்குள்ளாக அவர்களையும் நடத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு எந்த ஊழியம் இல்லை. அவர்கள் சத்தியத்தை போதிக்கிறது இல்லை. இதான் உண்மை. ஆனால் திருச்சபையின் ஊழியம் என்பது இந்த கடைசி நாட்களில் தலைமை அப்போஸ்தலர் அவர்களால் அவர்களால் அது தேவனால் கையளிக்கப்பட்ட பொழுது அது ஒரு மேன்மையான ஊழியமா இருந்தது. ஆதி திருச்சபையினுடைய ஊழியத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த கடைசி காலங்களில் தலைமை அப்போஸ்தலர் தேவனாய் கர்த்தர் எழுப்பி இந்த திருச்சபையை கட்டு என்று சொல்லி, திருச்சபையை எழுப்பு என்று சொல்லி, அதற்கு அதிகாரமும் எல்லா காரியங்களையும் கொடுத்து, சட்டத்திட்டங்களை உபதேசங்களை கொடுத்து, அவர் தானாக விரும்பியோ ஆசைப்பட்டோ சபையை அவர் எழுப்பவில்லை. தேவனாய் கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு இந்த ஆரோனை அழைத்தது போல தேவனாய் கர்த்தர் அந்த பெரியாவை அழைத்து ஆண்டவர் என்ன செய்தார்? அழைத்து அவரை என்ன செய்தார்? இந்த கனமான ஊழியத்துக்கு அவர்களை கர்த்தர் தாமே ஏற்படுத்தினார் என்பதை நாம் தெளிவாக நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அப்ப இந்த கடைசி கால ஊழியம் என்று சொல்லப்படுகிற இந்த திருச்சபை ஊழியம், புதிய சபையுடைய ஊழியமானது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியமா இருக்கிறது. தேவனால் யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தேவனே அழைத்து அவர்களை ஊழியத்துக்கு பணித்திருக்கிறார் என்பதை திருச்சபையின் ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லுகிறான ஊழியக்காரர்கள் கவனமாக தங்களுடைய இதயத்தில் அதை இருத்திக் கொள்ள வேண்டியதும் பயபக்தியோடு தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டியதும் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று நான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பார்த்தீங்களா, அந்த ஊழியத்தை காட்டிலும் திருச்சபையின் ஊழியம், இந்த கடைசி கால ஊழியம் ரொம்ப கனமான ஊழியம் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் தாமே கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தர் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்களுக்கு, ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவர்களுக்கு, ஊழியத்துக்கு வர வேண்டியவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையாக இருக்கிற கலாஸ்தியர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். எனவே ஊழியக்காரர்களாக இந்த களம்பரிய ஊழியத்துக்காக தேவனால் அழைக்கப்பட்டு அந்த ஸ்தானங்களில் வைக்கப்பட்டிருக்கிறான திருச்சபை ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது நாம் தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்யணும். நான் சொன்னேன், மனிதர்களுக்கு பயப்படவும் கூடாது. மனிதர்களுக்கு விரும்புறதுக்குப்படி அவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, அவன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க திடீர்னு நம்ம உள்ளதை சொன்னோம்னா, உண்மையை சொன்னோம்னா, அதாவது அவங்க அதை தவற எடுத்துக்கிட்டு அவங்க வருவாங்களா இல்லை வராமல் போயிடுவாங்களா, இப்படி எல்லாம் நம்ம நினைக்க கூடாது. நம்ம தேவனுக்கு பயந்து தான் ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. திருச்சபை எழுப்பப்பட்ட பொழுது ஐயா திருச்சபை எழுப்பணும்னு அவங்க எண்ணத்துல சிந்தனையில இல்லை என்பதுதான் அவர்களுடைய திருச்சபையை எழுப்பின வரலாற்றில் முக்கியமாக அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியமாக இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு
அவரை பின்பற்ற ஆரம்பித்த பொழுது ஏதாவது ஒரு நல்ல ஒரு சபை இருந்துச்சுன்னா அந்த நல்ல ஒரு சபையில போய் நம்ம அங்கமா இருந்து நம்ம பங்குக்கு ஏதாவது நம்ம ஒரு சுவிசேஷ ஊழியம் மாதிரி செய்து ஆத்துமாக்களை அப்படி நம்ம ஆதாயப்படுத்தி அந்த சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய உள்ளத்துல ஆரம்ப காலங்களில் ஆதி காலங்களில் இருந்த ஒரு எண்ணமாக இருந்தது என்று அடிக்கடி நாம் சொல்ல நாம் என்ன செய்திருக்கிறோம். திருச்செந்தூர் பழைய விசுவாசிய ஊழியக்காரமாக இருக்கிற நாம் அடிக்கடி நாம் கேள்விப்பட்டு அறிந்திருக்கிறோம், கேட்டு அறிந்திருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு சபையாக போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு சபையிலும் போகிற பொழுது அந்த சபைக்கும் அங்கே நடக்கிற ஊழியர்களுக்கும் அங்கே நடக்கிற ஊழியக்காரர்களுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் இந்த வேதத்துக்கு அடுத்த காரியங்களுக்கும் பார்க்கிற பொழுது ஏதாவது சில காரியங்களோ பல காரியங்களோ என்னமா இருந்திருக்கிறது, முரண்பாடாக இருந்திருக்கிறது. அது வேதத்தை அந்த சபை வேதத்தின்படி இல்லை. அங்கே ஊழியக்காரர்களும் வசனத்தை முன்வைத்து அவர்கள் ஊழியம் செய்வதாக தெரியவில்லை. இப்படி பல சபைகளுக்கு போய்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எல்லா சபையும் குறைவுள்ள சபையாக இருந்திருக்கிறது, குறைவுள்ள ஊழியக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். எப்படி அறிந்த பொழுது ஆண்டவரே நல்ல சபையை காட்டும், நல்ல ஒரு சபையை காட்டும் என்று அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுதுதான் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு ஆரோனை போல இந்த கடைசி கால ஊழியத்திற்காக, இந்த சபை ஊழியத்திற்காக, தம்முடைய திருச்சபை ஊழியத்திற்காக அவரை தெரிந்து கொண்டு தேவனாய் கர்த்தர் என்ன செய்தாராம், ஒரு நாள் அவர்களுக்கு அவர் கட்டில உட்கார்ந்து ஏதோ ஆண்டோட காரியத்தை தியானம் பண்ணி கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க கட்டில உட்கார்ந்துருக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாகி அவரும் அந்த கட்டில வந்து உட்கார்ந்து நீ என்னுடைய சபையை கட்டு அப்படின்னு அவங்களுக்கு கட்டளை கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இதான் ஆராதனை போல அழைக்கப்படுகிற ஊழியம். ஹல்லேலூயா. அப்போ திருச்சபை தலைவர் காணப்படுகிற தலைவராக இருந்து நம்மை விட்டு கடந்து போய் விட்டு தானே தலைமை அப்போஸ்தலர் ஐயாவுக்கு தேவனாய் கர்த்தர் தரிசனமாகி ஆதி திருச்சபையுடைய எல்லா காரியங்களையும் அவருக்கு விவரித்து சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் நான் உனக்கு கையளிக்கிறேன், நீ எழும்பி என்னுடைய சபையை கட்டு என்று அவர்களை ஆரோனை அழைத்தது போல தேவனாய் கர்த்தர் என்ன செய்தாரா அழைத்தார், அல்ல மோசே அழைத்தது போல என்ன செய்தார் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்று கேபித்துல பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து ரொம்ப சங்கடப்படுற என் பிள்ளைகளை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ வா அப்படின்னு கர்த்தர் மோசே அழைத்தது போல தமக்கு ஆசாரிய ஊழியம் செய்யபடிக்கு ஆசாரிப்பு கூடத்தில் தேவனாய் கர்த்தருக்கு ஆசாரிப்பு ஊழியம் செய்யபடிக்கு ஆரோனை தெரிந்து கொண்டது போல தேவனாய் கர்த்தர் தாமே இந்த கடைசி நாட்களை தம்முடைய திருச்சபை எழுப்பவும் கட்டவும் தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார், தலைமையை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். வாசிச்சா கலாத்தியர் 1:10-11 வசனங்களை ஒருத்தி ஒன்று பிள்ளை வாசிக்கலாம். அப்படினாலே இப்பொழுது மனுஷரியா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்துகிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படி ஆனதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று பவுல் தாம் தேவனால் அழைத்து அனுப்பப்பட்ட காரியங்களை குறித்து அவர் இங்கே தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் ஒரு அப்போஸ்தலராக இருந்தார். கர்த்தராகிய உயிர்த்தெழும் பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்து அவரிடத்திலிருந்து அந்த ஊழியத்தை, அந்த அப்போஸ்தல ஊழியத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதையும் அதான் இங்கே அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நான் மனுஷரோட முகத்தை பார்த்து நான் போதிக்கிறது இல்லை, மனுஷரோட முகத்தை பார்த்து நான் ஊழியம் செய்யறது இல்லை, மனுஷங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்து நான் ஊழியம் செய்யறது இல்லை. நம்ம இப்படி போதிச்சோம்னா இவங்க நம்மளை பின்பற்றி வருவாங்களா வரமாட்டாங்களா என்று பார்த்து நான் போதிக்கிறது இல்லை. கர்த்தர் எனக்கு என்ன காண்பித்தாரோ, எனக்கு தரிசனமாகி எனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு அவர் சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி கால புதிய சபையுடைய ஊழியமானது ஒரு கனமான ஊழியம். அதை நம்ம கனவீனப்படுத்திடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அதை கனவீனப்படுத்திட்டாங்க. அந்த ஊழியத்தை, கனமான ஊழியத்தை தேவனாய் கர்த்தரிடத்திலிருந்து அல்ல தலைமையா இடத்திலிருந்து தேவனாய் கர்த்தர்
அவருக்கு கொடுத்தார், அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த கனமான ஊழியத்தை இன்றைக்கு புதிய சபை ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அநேகர் என்ன செய்து விட்டார்கள்? இந்த கனமான ஊழியத்தை கனவீனப்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் ஒரு வருத்தமான காரியம். எஞ்சி நிற்கிற நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த கனமான ஊழியத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட சாணம் என்ன என்பதையும், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன என்பதையும், தேவனாய் கர்த்தரே நம்மை இந்த ஊழியத்துக்கு அழைத்தார் என்பதையும், அவருடைய தெரிந்து கொள்ளுதலாக நாம் இருக்கிறோம் என்பதையும், அவரவர்களுக்கு ஒரு சாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், நமக்கு கொடுக்கப்பட்ட சாணம் என்னது என்பதையும் அறிந்து அந்த சாணத்துல நம்ம சரியா இருந்து பயபக்தியோடு கூட இந்த ஊழியத்தை கர்த்தருக்கு பயந்து நம்ம என்ன செய்யணும் என்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் நாமும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டு இந்த புதிய சில ஊழியத்துக்கு, இந்த கடைசி கால ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை தேவனுடைய ஊழியக்காரர்கள் தன் இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஊழியக்காரர்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லி 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1 - 5 வரைக்கும் நிறைய காரியங்கள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தீத்து 1ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 9 வசனங்கள்ல எப்படி ஒரு ஊழியக்காரங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும், நம்முடைய ஊழியங்கள் இருக்க வேண்டும், நம்முடைய ஆராதனைகள் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதும் நாமும் சரியாக கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்து, நாமும் வசனத்துக்கு சாட்சிகளாக இருந்து, நம்முடைய குடும்பங்களையும் சாட்சிகளாக வைத்து நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். நம்முடைய ஆராதனைகள் தேவனுக்கு ஏற்குமா? தேவன் ஏற்றுக்கொள்வாரா? இப்படி இருந்தா தேவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த ஆராதனை காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டியது ஏதாவது காரியங்கள் இருந்தா பம்மிக்கிட்டே இருக்கக்கூடாது. மனுஷர்களுக்கு பயந்து நம்ம பம்மிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுல ஏதாவது குறைபாடுகள், அது தேவன் முகம் சொல்லிக்கிற மாதிரி சில காரியங்கள் இருக்கு, ஒரு ஒழுங்கு இல்ல, ஒழுங்கீனமான காரியங்கள் இருக்குன்னா எப்படி சொல்றதுன்னு நம்ம செய்யக்கூடாது. நம்ம தயங்கிட்டே இருக்கக்கூடாது. அதற்கு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜபிச்சு அந்த ஒழுங்கீனமான காரியங்கள், ஒழுங்கற்ற காரியங்கள் ஏதாவது இருக்கும்னா அதை நம்ம நேர் செய்யணும், நம்ம சரி செய்யணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் ஒரு இடத்திற்கு ஊழியத்துக்கு கடந்து போயிருந்த பொழுது அங்கே சில காரியங்கள் ஒழுங்கு கிரகமாக செய்யப்படுறதை நான் போன முதல் வாரத்தில் நான் அறிந்து கொண்ட பொழுது அது 2ஆம் வாரத்தில் அவைகளை நான் சரி செய்வதற்கு முற்பட்டு அந்த ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்து சில காரியங்களை நான் என்ன செய்தேன்? ஒழுங்குபடுத்திட்டு வந்தேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆராதனை செய்ய வேண்டும் என்பதும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆராதனை ஆரம்பிக்க வேண்டும் என்பதும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஒழுங்காக அது இருக்கிறது. குறித்த வேளையிலே நாம் கடந்து வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதும் கர்த்தரை களம் பண்ணுகிற காரியமா இருக்கிறது. அதனை ஊழியக்காரர்கள் முன்னோடிகளாக இருந்து ஜனங்களையும் ஊக்குவித்து சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வருகிறதுக்கு அவர்களுக்கு நாம் நல்ல ஆலோசனைகள் வழங்கி, அப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அதை நம்ம சரி பண்ண வேண்டியது கண்டிப்பாக ஊழியர்களுடைய கடமை. நாமும் ஒரு குறித்த வேலையில கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு நாமும் ஆயத்தப்பட வேண்டும். ஜனங்களை குறித்த வேலையில கர்த்தருக்கு ஆராதனை செய்ய பழக்கி வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் ஆதி காலங்களில் பிரசங்க நான் கேட்டிருக்கிறேன். சிலர் ஆராதனைக்கு 10 மணினா 10:15, 10:30, 10:45, 11 அப்படி வருகிறவர்களாக இருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிற்று என்று நானும் அவர் வாயினாலே சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இப்படி நீங்க வராதீங்க, 10 மணிக்கு ஆராதனை 9:55 உள்ள வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆலோசனை சொன்னது மாத்திரமல்ல, கர்த்தர் இன்றைக்கு ஒரு வெளிப்படுத்தல் கொடுத்தாரு. கரெக்டா 10 மணிக்கு நம்ம ஆலயத்துடைய வாசல்ல இருக்கிற முன் கேட்டுல 2 தூதர்கள் கடந்து வந்து என்ன செய்கிறார்கள்? நிற்கிறார்கள். கரெக்டா 10 மணி ஆனவுடனே கதவை லாக் பண்ணிடுறாங்க, யாரும் திறக்க முடியாதபடி. அதுக்கப்புறம் வருகிறவெல்லாம் கையை பசஞ்சுக்கிட்டு வெளியில நிற்கிறாங்க. அப்படின்னு ஒரு வெளிப்படுத்தல பரிசுத்தவான்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஜனங்களுக்கு எச்சரிப்பு உண்டாக இப்படிப்பட்ட காரியங்கள் சொன்னார்கள். வருகிற காலங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்.
தேவனே என்ன செய்வார்? கேட்ட கூட்டிடுவாரு. அதுக்கப்புறம் யாரும் உள்ள முடியாது, வர முடியாது. அப்படி எல்லாத்திலையும் ஒரு ஒழுங்கு வேணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி போல நம்முடைய சபையில எல்லா ஆராதனையும் எல்லா ஒழுங்குக்கிறவமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம இருந்திருக்கிறோம். காணிக்க போடுகிறதுக்கு முதல்ல ஊழியக்காரர், ஸ்தலத்தில் உள்ள பிரதானமான ஊழியக்காரருக்கு காணிக்க போடுவாரு. அவரை தொடர்ந்து நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்கன்னா அவர்கள் ஒவ்வொருவராக கடந்து போய் அப்படி காணிக்க போடுவாங்க. அடுத்தால ஆண்கள் பகுதியில முன்னிருந்து வரிசையாக ஒழுங்கு கிரமமாக என்ன செய்வார்கள்? அவர்கள் கடந்து வந்து கர்த்தருக்கு காணிக்க படைப்பார்கள். அப்படியே தொடர்ந்து அதை தொடர்ச்சியாக அது ஒழுங்குகரமாக பெண்கள் சகோதரிகள் பக்கத்திலும் பின்னால் இருந்து அப்படியே வந்து ஒவ்வொருத்தரா வந்து ஒழுங்கா காணிக்க போட்டுட்டு அப்படியே கடந்து போவார்கள். பார்க்கிறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலாய் நிற்கும் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இப்படிதான் நம்ம பாடுறோம். எல்லாம் அழகா ஒழுங்குக்கிறவமாக ஆராதனையா இருக்கட்டும், ஊழியமும் ஒழுங்குக்கிறவமாக என்ன செய்யணும்? இருக்கணும். எப்படி சில காரியங்கள் உண்டாயிருந்த பொழுது நான் அந்த ஊழியத்தை கடந்து போன நேரங்களில் அந்த ஊழியத்தை ஒழுங்குபடுத்திட்டு வந்தேன். ஆமாம், இப்படி தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவர்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு வந்தேன். ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அந்த ஆராதனையை நீங்கள் ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக முடியலன்னு சொல்லக்கூடாது, அதிகமான வேலைப்பொருள் இருக்குது இன்னும் சொல்லக்கூடாது. அதற்காக பிரயத்தனம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், நாங்கள் இந்தியாவில் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், நீங்கள் 10ங்கிறது 10:30 ஒரு சரியான ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சுக்கோங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள சொன்ன ஆலோசனையாக சொல்லிட்டு வந்தேன். அவர்கள் இப்பொழுது இதெல்லாம் சரி செய்து ஒழுங்குகரமாக அந்த ஊழியங்கள் நடக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தீத்து 1ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 9 வசனத்தை மட்டும் ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அதுபடினாலே ஊழியக்காரர்கள் என்று சொல்கிறவர்கள் தகுதி உள்ளவர்களாக தங்களுடைய தகுதி என்னது என்பதை அறிந்து, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாலை என்னது என்பதை அறிந்து, திருச்சபையில் ஊழியம் என்பது ஒரு கனவான ஊழியம், கனத்துக்குரிய ஊழியம் என்பதை அறிந்து தாம் ஊழியக்காரராக இருக்கிறோம் என்று சொன்னால் மனுஷர்களால் நாம் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, இல்ல வாரிசின் அடிப்படையில் நம்ம வந்தவர்கள் அல்ல. நமக்கு அப்புறம் இந்த சபைக்கு நம்முடைய பிள்ளைகள் தான் என்கிறது அல்ல, அல்லது சீனியர் பாஸ்டர் தான் அடுத்த அந்த ஸ்தானத்துக்கு வருவார் என்று சொல்லுகிறதுக்கு அல்ல. தேவனாய கர்த்தர் இந்த திருச்சபையின் ஊழியத்தை, புதிய எருசலேம் ஊழியத்தை ஒரு கனமாக ஊழியமாக அவரே முன்தெரிந்து கொண்ட மக்களை பாரலை போல தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாராம்? அழைத்து ஊழியத்துக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால், நாம் மனுஷரால் இந்த ஊழியத்துக்கு வரவில்லை என்பது முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனுஷருக்கு மூலமாக நம்மளை ஆன்மீகம் பண்ணாலும் அது கர்த்தர் நம்ம அழைத்து நமக்கு இந்த ஊழியத்தை தந்திருக்கிறான்னு சொல்லி ரொம்ப தகுதி உள்ளவங்களாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். தீத்து 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 6 முதல் 9 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கலாம். ஊழியக்காரர் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும். மனுஷருக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படக்கூடாது. தேவனும் அவர் தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும். வசனத்தின்படி சரியா ஊழியம் செய்யணும், ஆராதனைகளை நடத்தணும். நாம் கற்று நிச்சயித்துக் கொண்ட காரியங்களை குறித்து தெளிவும் உறுதி உள்ளவர்களாக இருந்து சுயசித்தம் செய்கிறவர்களா இல்லாதபடிக்கு, சுயசித்தமான ஆராதனை செய்கிறவர்களா இல்லாதபடிக்கு நாம் தெளிவும் உறுதி உள்ளவர்களா இருந்து அதை குறித்து சரியான அறிவும் தேவ நடத்துதலும் உள்ளவர்களாக இருந்து ஆராதனை இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், ரொம்ப கண்ணியமாக கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் இந்த காரியத்தில் என்ன நமக்கு சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்டு சரியாக ஊழியம் செய்கிறது தான் நமக்கு தகுதியான ஒரு காரியமா இருக்கும். வாசிங்க. ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவனுடைய பேர் எடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாய் இருந்தால் அவனே ஏற்படுத்தலாம். ஆமா, குற்றம் சாட்டப்படணும். அவன் யாரும் கை நீட்டி குற்றம் சொல்லக்கூடாது. விசேஷமா தண்ணி இஷ்டப்படி செய்யக்கூடாது. முற்கோபம் ஆகாது, ஊழியத்துக்கு முற்கோபம் ஆகாது, தண்ணி இஷ்டப்படி செய்யக்கூடாது. இதெல்லாம் நிறைய காரியங்கள். அடியாதவனாக இருக்கணும். ஆமா,
ஆமா. நல்லொழு- நல்லோர் மேல் பிரியமுள்ளவனா. தெளிந்த புத்தியுள்ளவனும், ஆமா. நீதிமானும் பரிசுத்தவானும், ஆ. இச்சையடக்கமுள்ளவனும், ஆமா. ஆரோக்கியமான உபதேசத்திலே புத்தி சொல்லி, ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லுகிறவனும். எதிர் பேசுகிறவர்களை கண்டனமாய் ஆ. கண்டனம் பண்ணுகிறவனும், ஆமா. இந்த வசனத்துக்கு மாறா ஜீவிச்சுக்கிட்டு அது சொத்த இது சொத்த அது குற்றம் இது குற்றம்னு சொல்றவங்கள என்ன செய்யணுமா? கண்டனம் பண்ணவும் வல்லவனுமா இருக்கும்படி. தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்கு ஆமா. நம்ம வாழ்க்கை முதல்ல வசனத்தின்படி சரியா இருக்கணும். நம்ம கண்ணு கருத்துமா இருந்து நம்மளை முதல்ல சரியா வச்சுக்கிடணும். அதுல முக்கியமான ஒரு காரியம், தான் இஷ்டப்படி நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஊழியத்தை நம்ம இஷ்டப்படி செய்யக்கூடாது. ஆராதனை நம்ம இஷ்டப்படி நடத்தக்கூடாது. கடவுளுக்கு எது இஷ்டம்னு பார்த்து தான் நம்ம செய்யணும். புதியத்துல சபையில எல்லா காரியத்திற்கும் ஒரு ஒழுங்குகரமான காரியம். சபை எழுப்பப்பட்ட முதல் நாளில் இருந்து தேவனால் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பது நீண்ட நாள் விசுவாசிகள் ஊழியக்காரமா எங்களுக்கும் பழைய ஊழியக்காரர்களாக இருக்கிற அநேகருக்கும் அவர்களுக்கு தெரிந்த ஒரு காரியமாக அது இருக்கிறது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நான் சோத்துறப்போ அப்போ நமக்கு ஒன்று இஷ்டமா இருக்கு, நமக்கு ஒன்று சரியா இருக்குன்னு தெரியுது, நமக்கு இது சரியில்லைன்னு தோணுங்கிறதுக்காக, எனக்கு சரியில்லைன்னு தோன்றதுக்காக, என்னுடைய விருப்ப வெறுப்புக்காக நான் ஊழியத்தையும் ஆராதனையும் நான் செய்யக்கூடாதுன்னு இங்கு தெளிவாக ஊழியக்காரர்களுடைய தகுதிகளில் சில முக்கியமான காரியங்கள் சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்ப நம்ம கற்று நிச்சயித்துக் கொண்ட காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக நாம் ஊழிய காலங்களிலும் ஆராதனை காரியங்களிலும் நம்ம கை கொள்ளணும். அது மனுஷருக்கு பயந்து நம்ம என்ன செய்யக்கூடாது. நம்ம ஏற்கனவே கலாத்தீரில் வாசித்தது போல 1:10 வாசித்தது போல, அல்லது மனிதர்கள் என்ன நினைப்பாங்க இல்லைன்னா இப்படி செஞ்சா அவங்க ஏதாவது மரமாடான காரியங்கள் வந்துருமோன்னு பயந்து இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. நம்ம தகுதி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வெளிப்படுத்தலும் இன்றைக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதியுமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. பாருங்கள், எபிரேயர் 5 கூட நீங்க வாசி பாருங்க. அங்க என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து தானாக ஊழியத்துக்கு வரல அப்படின்னும், அவருடைய பிதாதான் அவரை ஏற்படுத்தினார் என்றும் அங்கே அந்த 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 5 வாசிக்கலாம். வாசிக்கலாம். அந்தபடியே கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் இருப்பதற்கு தம்மை தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன். நல்ல சவுண்டு. அப்போ தேவனாகிய பிதாவாகிய தேவன் தான் குமாரனாகிய தேவனை என்ன செஞ்சாரு? உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியத்துக்காக அவரை பணித்தார், உயர்த்தினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்காரு. அல்லேலூயா. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய கனமான ஊழியத்தை செய்யறோம்னு ஊழியத்தை ஒவ்வொருவரும் தங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ளணும். புதிய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாக ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? மனசுல வச்சுக்கிட்டு தான் இஷ்டப்படி ஊழியம் செய்யாம தேவனுக்கு எது இஷ்டம் சித்தம் அப்படிங்கிறத ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம தெளிவா அறிஞ்சு அதை நம்ம நிச்சயித்துக் கொண்டு நமக்குள்ள நிச்சயித்துக் கொண்டு உறுதிப்படுத்திக் கொண்டு அதை மாத்திரம் செய்யணும். அதான் ஊழியம். அதுதான் இந்த கனமான ஊழியத்துல நம்ம செய்யணும். அப்பதான் அந்த ஊழியத்துக்குரிய கணத்தை அந்த தேவன் நமக்கு ஊழியம் கொடுத்த தேவனுக்கு நம்ம கணம் கொடுக்கிறோம்னு அர்த்தம். இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் திருச்சபை ஊழியக்காரர்கள் சொல்லுகிற அநேகர் தாம் இஷ்டப்படி தான் தண்டித்தனமாக ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அநேகர் வழி தப்பி போய்விட்டார்கள். தேவனுக்கு அநியாயம் செய்து விட்டார்கள். தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பும் மேன்மையும் காத்துக் கொள்ளாமல் போய்விட்டார்கள் என்பதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 3:1-2 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது. வாசிக்க. அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாயிருந்து. ஆமா, 3:1-2 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, ஆமா ஆமா
நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் ஆமா பிரதான ஆசாரியனாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமா மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தது போல ஆமா இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு மோசேயும் தமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை கனமான ஊழியத்தை செய்கிறதுல உண்மை உள்ளவராக இருந்தாரு. கர்த்தரும் தமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சரீரத்தில் இருந்த காலங்களில் செய்தி நிறைவேற்றுகிறதுல அந்த ஊழியத்துக்கு ரொம்ப கணம் கொடுத்தாரு. அப்பா என்ன சொல்லாரு பார்த்துதான் குமாரன் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோமாக. என்னாகும் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 5 முதல் சில வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆரோனை காட்டிலும் மோசே ஒரு விசேஷித்த அழைப்புடையவராக தேவனுடைய சமூகத்தில் இருந்திருக்கிறார். ஆசாரிய ஊழியத்திற்கென்று ஆரோனை தேவனாய் கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்திலே ஊழியம் செய்கிற ஆரோனை அவனுடைய சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று வேத புத்தகத்தில் நாம் வாசித்தாலும் அதை காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு மோசேக்கு உண்டாயிருந்தது. அவருடைய ஊழியத்தின் அழைப்பு ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இருந்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அந்த ஊழியத்துக்கு அவர் குற்றம் உண்டாகும்படி எதையும் செய்யல, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார், கவனமா இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோம். 8ஆம் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 5 முதல் சில வசனங்களை அங்கே வாசிக்கலாம். மிரியாமும் ஆரோனும் அவர் மேல் மனைவியின் கருத்த காரியங்களை குறித்து குற்றம் சாட்டின பொழுது கர்த்தரை குறுக்கிட்டாரு, தலையிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தலையிட்ட பொழுது அந்நிய சிறியை கட்டியிருந்தார்னு சொல்லி தலையிட்ட பொழுது அவர் கூட மாத்திரம்தான் ஆண்டர் இருக்காரோ, என் கூட இல்லையோ, என் கூட ஆண்டர் பேசலையோ அப்படின்னு சொல்லி அவங்க மோசைக்கு எதிர்த்து நின்ற பொழுது மோசை முகப்புற விழுந்துட்டாரு. அப்போ கர்த்தர் குறுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறது. குறுக்கிட்ட போல என்ன சொன்னாருன்னு அங்க எழுதியிருக்கிறது. வாசிங்க. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனை மிரியாமை கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், நான் சொல்றது கேளுங்க, உங்களுக்குள்ள ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் ராக்கால தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, எங்கும் உண்மை உள்ளவன். அவனோட மரபொருளா பேசல, முகமுகமா பிரதிச்சியமா பேசுறேன். அவன் என்னுடைய சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்க தாசனாகி மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாம போனது என்னன்னு தொடர்ந்து அங்க சில காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடியா தேவனுடைய பிள்ளைகளை ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு, இந்த திருச்சபையின் ஊழியத்துக்கு ஒருவரும் தானா என்ன செய்யல, வரல அப்படின்னு நீங்க அறிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தினுடைய மகிமை என்ன, மேன்மை என்ன, அது பழைய ஏற்பாட்டு ஆசாரிப்பு கூடாரத்து ஊழியம் மகிமைப்பட்டதுன்னு சொன்னா அதெல்லாம் இது மகிமையான ஊழியம், கனமான ஊழியம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னால அந்த திருச்சபையின் ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் அதை கனவீனம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் தேவனை கனவீனம் பண்ணுகிறதா இருக்கும், அதை கொடுத்த தேவனை கனவீனம் பண்ணுகிறதாக இருக்கும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், அறிஞ்சு கொள்ள வேணும். ஆரோன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகா பரிசுத்தலமா இருக்கிற 2ஆம் கூடாரத்தில் போய் இந்த உடன்படிக்கை பெட்டியும் சாட்சியாகமும் இருக்கிறதான இந்த பெட்டியும் கேருபீன்களும் இருக்கிற மத்தியில் இருந்து கர்த்தர் பிரசன்னமா இருக்கிற அந்த இடத்துக்குள்ள போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியும்னு சொல்லி எபிரேயர் 9:3, 6, 7 எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி வருஷத்துக்கு ஒரு நேரம் போக முடியும். ஆனா ஆண்டவர் கூப்பிட நேரம்லாம் மோசே என்ன செய்வாரு, அந்த 2ஆம் கூடாரத்துக்குள்ள போவாரு. அவருக்கு தேவைப்படுகிற போதெல்லாம் 2ஆம் கூடாரத்துக்குள்ள போவாருன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் நம்ம விவரிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மோசையும் ஆரோனும் செஞ்ச ஊழியத்தை காட்டிலும் பெரிய முக்கியமான ஊழியம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன நினைக்காரு, என்ன நினைப்பாரு, அவர் சமூகத்தில் நம்ம குறை வச்சிடக்கூடாதுங்கிறதுல தான் நம்ம கருத்தா கவனமா இருக்கணும். நான் நீங்க ரொம்ப தெளிவா இருந்து பயபக்தியோட கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செய்கிறதா ஊழியம்னு எனக்கு மாத்திரம் அல்ல, ஊழியத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பொருத்தமான கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. நான் சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதை மாத்திரம் செய், அதுதான் ஊழியம்னு ஆண்டவர் சொன்னாருன்னு நான் சொல்லியிருக்கிறேன்.
அது எனக்கு மாத்திரம் இல்ல, கேட்கிற எல்லாருக்கும் அப்படிதான். எல்லாரும் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும் ஊழியம். கர்த்தரை சொன்னதை செஞ்சுட்டு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டு நம்ம ஊழியத்தையும் ஆராதனையும் நடத்திக்கிட்டு போயிருக்கணுமே ஒழிய, நாம ஞானமான நினைச்சு எதையாவது நம்ம செய்யறதுக்கு முற்பட்டா அந்த கனமான ஊழியத்தை நம்மளே கனவீனப்படுத்துறதாக ஆய்விடும்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பாருங்க, அந்த வெளிப்படத்தில் கண்ட பொழுது அந்த மூத்த ஊழியக்காரருக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே அவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, அந்த ஸ்தானத்துல வந்து அவங்க இருக்க முடியாது. அது அந்த ஊழியக்காரருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம். அவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் அந்த ஸ்தானத்துல வந்து என்ன செய்ய முடியாது, அமர முடியாது. அவரு இல்ல, வெளியில நிக்காரு, வெளியில போயிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க அவரு உட்கார்ல அந்த தேவன் அவர் கொடுத்த ஸ்தானத்துல வந்து இருந்து என்ன செய்ய முடியாது, அந்த திருப்பணியை செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்ப எவ்வளவு பெரிய காரியம். என்ன ஒரு காரியத்துக்கு நடத்திருப்பாரு, உங்களை ஒரு காரியத்துக்கு நடத்திருப்பாரு. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து நான் தான் ஊழியம் செய்ய முடியும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து நீங்க தான் ஊழியம் செய்யணும். என் ஸ்தானத்துல வந்து நீங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க ஊழியம் செய்ய முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வெளிப்படுத்தலும் இந்த பிரசங்க வாக்கியமும் ரொம்ப மனதில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே அழைப்பும் ஒரே ஸ்தானமும் கட்டளையிடப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டாம். தேவையில்லாத காரியங்கள்ல நம்ம மூக்க நுழைக்க கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு போகணும். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை தான் நான் செய்யணும். எனக்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்க, என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் செயல்படுத்துவதற்கு நான் தெளிவு உறுதி உள்ளவனாக நான் காணப்படட்டும். உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்கோ அந்த ஊழியத்தை நீங்க செய்யறதுக்கு தெளிவு உண்மை உள்ளவர்களாக நீங்க காணப்படும். 1 கொரிந்தியர் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல என்ன எழுதியிருக்கிறது சொல்லி நமக்கு பார்க்கிற பொழுது அங்க ஒரு வார்த்தை அங்கே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை கூட நாம் வாசிப்பது நன்றாக இருக்கும் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். ஊழியங்கள் நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தாலும் நாம் திருச்சபையுடைய ஊழியக்காரர்களாக நாம் ஒவ்வொருவரும் தேவனால் அழைத்து அனுப்பப்பட்டவர்களாக, தெரிந்து கொண்டு அழைத்து அனுப்பப்பட்டவர்களாக அந்த ஸ்தானங்களில் நாம் தேவனால் வைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஊழியம், எல்லாரும் எல்லா ஊழியத்தையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது போல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12:5 வாசிக்கலாம். ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு. ஆமா, போதும் போதும் போதும். ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு, எல்லாம் ஒரே ஊழியம் இல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவாக அங்கே எழுதப்பட்டு எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம பாத்திரமா நடந்து விடணும். ஒவ்வொருத்தரும் தம்முடைய அழைப்பென்ன, தாம் ஊழியத்துக்கு பணிக்கப்பட்ட நோக்கம் என்ன, காரியம் என்ன என்பதை அறிந்து தமக்கு கொடுக்கப்பட்டதில் கருத்தா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவிட்ட பொறுப்பை படைச்சிட்டு போனாரு. ஆடுகளை மேய்ப்பா, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக 1க்கு 2 3 நேரம் கட்டுத்தார். இப்படி எல்லாரும் கட்டில் அதிகமாக என்னை சிநேகிக்கிறாயா என்று கேட்டார். ஆமாண்டவரே, எல்லாரும் கட்டில் உங்களை அதிகமாக நான் நேசிக்கிறேன், சிநேகிக்கிறேன்னு அவர் சொன்னார். கடத்தில் சின்ன யோவானை குறித்து அவரை பார்த்து இவர் கேட்டார், அவருக்கு என்னன்னு கேட்டார். உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ செய், அவனுக்குள்ள ஊழியத்தை பற்றி உனக்கு என்ன, அவன் நான் இருக்கிற வரைக்கும் இருக்க சித்தமெல்லாம் உனக்கு என்னன்னு ஆண்டவர் அதுக்கு அப்படி தான் பதில் சொன்னாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:1 பாத்திரங்களை நடந்து கொள்ளுங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடி நான் ஊழியத்தை செய்கிறவர்களால் நான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன என்பதை நாம் ஆவியில தெளிவாக அறிந்து, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பென்ன, காரியம் என்ன, நோக்கம் என்ன என்பதை தெளிவாக அறிந்து அதை நாம் சரியாக பயபக்தியோடு கூட தேவனுக்கு ஏற்கும்படி நம்ம அதை செய்யணும். யார் என்ன நினைச்சாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தருக்கு ஏற்க அந்த ஊழியத்தை செய்யணும். அதுக்கு தான் இந்த கனமான ஊழியத்துக்கு என்று நாம் தேவனால் பணிக்கப்பட்டிருக்கிறோம். அது பெரிய மூலமா ஆர்கனைசேஷன் சரி, இல்லை யார் மூலமா நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, தேவனுக்கு ஏற்க அந்த ஊழியத்தை செய்யணும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்தானம் உண்டு, அந்த ஸ்தானத்தை சரியா நம்ம காத்துக்கிடணும். எனக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்குன்னா
மனுஷருக்கு பயந்து பெப்பன்னு ஊழியம் செய்ய முடியாது. கண்டிப்பா இருக்கிற இடத்துல கண்டிப்பா இருக்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டா இருக்கணும். டூ அப்படின்னு சொல்லிட்டானா டன் முடிச்சிடணும். டூன்னா டன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை பத்தி அதனுடைய விளைவுகளை பத்தி யோசிக்க கூடாது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. வாசிங்க. ஆதலால் ஆமா, கர்த்தர் நான் உங்களுக்கு சொல்லுகிறது பாத்திரவான்களா நடந்து கொள்ளுங்க. ஆமா, கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, கவனமா இருந்து அந்த ஊழியத்தை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 4 முதல் சில காரியங்களை நாம் இங்கே வாசிக்க பொழுது, அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவரவர்கள் சரியா செய்யணும். மற்றவர்களுடைய ஊழியர்களில் நம்ம மூக்கை நுழைக்கக்கூடாது. அதுக்காக முதன்மை பொறுப்புகளில் கர்த்தர் வச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னால், முழு சபைக்கும் அவர்கள் காவலாளி, அவர்கள் பொறுப்பாளி. எஜமானன் எங்கேயாவது ஒரு தப்பு நடந்துச்சு ஊழியத்தில் இல்லை தேவ காரியங்கள் அப்படின்னு சொன்னா, முதல்ல அவர் பெல்லடிச்சு யாரை கூப்பிடுவார் சொன்னா முதன்மை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் கூப்பிடுவாரு. அதனால புதிய சபையுடைய ஊழியம் என்று சொல்லுகிற பொழுது முதன்மை பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதில் ரொம்ப கவனமாக சிரத்தையாக அவங்க இருக்கணும். அவங்க ஊழியம் இவங்க ஊழியம் என் ஊழியம் உன் ஊழியம்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாம் கர்த்தருடைய ஊழியம். ஒரு பெரிய ஆபீஸ் இருக்குன்னு சொன்னா ஜெனரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாரு. அங்க என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதுக்கு யாரு உத்தரவாதி, யாரு பொறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஜிஎம் தான். ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பு செஞ்ச கீழே இருக்கிற காரியஸ்தன்ட்ட போய் அதற்கு உரிமையாளராக இருக்கிறவரு, ஓனராக இருக்கிறவரு போய் கேட்க மாட்டாரு. ஜிஎம் தான் கூப்பிடுவார். என்ன இது, உனக்கு கீழே ஒரு ஊழியக்காரன் இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான், நீ என்ன பார்த்துட்டு சும்மையா இருந்த அப்படின்னு அவரை தான் கேட்பாரு அப்படின்னு சொல்லி நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. ரோமர் 12:4 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. ஏனெனில் அநேக அவைகள் இருந்தும் ஆமா எல்லா ஊழியர்களுக்கும் ஒரே வேலை இல்லை, தொழில் இல்லை. தொழில் இராது போல இருக்கு. போதும், நிறைய வாசிக்க வேண்டாம். ஏனெனில் நமக்கு ஒரே சரத்தில் அநேக அவைகள் இருந்தும் இந்த ஒரே கடைசி கால திருச்சபையில நாம் எல்லாரும் ஊழியக்காரர் விசுவாசிகளமா இருந்தோம், ஊழியக்காரர்களா இருந்தோம். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் தொழில் ஒரே தொழில் கிடையாது. நான் செய்யற வேலையை நான் தான் செய்யணும், நீங்க செய்யற வேலையை நீங்க தான் செய்யணும். உங்களுக்கு கீழே ஒரு ஊழியக்காரர் இருந்தாருன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் செய்யணும். அவரு ஏதாவது எசக பசக ஏதாவது காரியம் செஞ்சாச்சுன்னா நான் உங்ககிட்ட தான் கேட்பேன். நீங்க அவரை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும். இணங்கி போகிறதும் அடங்கி இருக்கிறதும் தெய்வீகம். அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இணங்கி இருக்கிறது, அடங்கி நடக்கிறது, தாழ்மைப்படுகிறது, எதையும் ஒரு பணிவோடும் அன்போடு பண்போடும் எந்த ஒரு செயலையும் தேவ சமூகத்தில் நடப்பிக்கிறது. இதெல்லாம் தெய்வீகம். இதெல்லாம் தெய்வீக புருஷ லட்சணம். இணங்கி அடங்கி தாழ்ந்து போறது நமக்கு குறைவு இருக்குன்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்களா, அவங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ திருச்சபை ஊழியம் ஒழுங்கு கிரமமாக தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. யூதா 1:6. அப்போ தங்களுடைய ஆதி மேன்மையை சாணங்களை காத்து கொள்ளாதவர்களை
தங்களை கெடுத்துக் கொண்டவர்களை பின்பற்றி பழச நினைச்சு அவங்க பின்னால போகக்கூடாது. தவறுகள், சின்ன சின்ன குறைவுகள் ஊழியக்காரரிடத்தில் சிறு வேளை வந்து விடலாம். நாம் மனிதர்களாக இருக்கிறோம். துணிகரமான பாவங்கள், தவறுகள், விசேஷமாக கர்த்தருடைய காரியத்தில் மீறி நடக்கிற காரியம், கர்த்தருடைய ஊழியத்தை தமது மகிமைக்காக, மேன்மைக்காக செய்கிற இந்த காரியம்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க ஒரு காலத்தில் பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாங்க. இப்போ தேவனை விட்டு, தேவனுடைய காரியங்கள் எல்லாம் விட்டு வழி விலகி செய்யக்கூடாதெல்லாம் தப்பெல்லாம் செஞ்ச பிற்பாடும் அவர் பெரிய ஊழியக்காரர், பெரிய குறிக்காரன்னு அவருக்கு பின்னாலேயே போகணும், அவருக்காக ஊழியம் செய்யணும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியமா? இதா 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்கலாம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசத்தலதை விட்டு விட்ட தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரங்க தங்களுடைய ஸ்தானத்தை விட்டுட்டாங்க, இழந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் கொடுத்திருந்தாங்க, பெரியவங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கிடுவோம். எனக்கு தான் கொடுத்துருக்காங்க, முதன்மையா இருக்கிறதுக்காக கர்த்தர் இந்த கடைசி நேரங்களில் கர்த்தர் எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்காருன்னா அந்த ஸ்தானத்தை நான் காப்பாத்திக்கிடணும். அதை காப்பாத்தல, அதை விட்டுட்டாங்க, செய்யக்கூடாது தப்பு தண்டாலாம் செஞ்சுட்டாங்க. விசுவாசிகளுக்கு போதித்தவர்கள் போதித்தபடி நம்ம நடக்கல, பிரஜாதிகள் தூசிக்கிற அளவுக்கு, சபை நாம தூசிக்கப்படுகிற அளவுக்கு கர்த்தருக்கு காத்திருந்து இக்கட்டான நெருக்கடியான காலங்கள்ல தடுமாறி விடாதபடிக்கு, தலைகுந்தல் விழுந்து விடாதபடிக்கு துணிகரமாக தம்முடைய சுயசித்தத்தை செய்வதற்கு, தங்களுடைய காரியங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் ஆதி மேன்மையை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கொள்வோமே. அவங்க அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய மேன்மையை விட்டுட்டாங்கன்னு செய்வோமே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னால போறது சரியான்னு தெளிவுள்ளவங்க புரிஞ்சுக்கிட வேண்டியதான். அப்படிதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவான ஒரு காரியமாக அது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க. அதனால முதல்ல சொன்னோம்ல, கனமான இந்த ஊழியத்தை கனவீனப்படுத்திட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல, அதுல இது ஒரு லிஸ்ட். முதல்ல இப்ப சொன்னது ஒரு லிஸ்ட். தங்களை ஆதி மேன்மையை விட்டுட்டாங்க. ஆதி மேன்மையை விட்டாச்சு. எப்படி அப்பா? மனுஷருக்கு அடுத்த காரியத்தில் தப்பு பண்ணிடலாம், நமக்கு அடுத்த காரியத்தில் தப்பு பண்ணிடலாம். ஆனால் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஊழியக்காரங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பதறி பாவம் செஞ்சிடவும் கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அது துணிஞ்சு அரிச்சு பாவமே செஞ்சிடக்கூடாது. அவருடைய காரியங்களை நம்ம மீறிடக்கூடாது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 12:31 நீங்க வாசித்து பாருங்க, 13:33 நீங்க வாசித்து பாருங்க. யெரொபெயாம்னு ஒரு மனுஷன் ராஜாவாக்குனாரு. 10 கோத்திரத்துக்கு ஆண்டவர் ராஜாவாக்குனாரு. ஆண்டவர் தான் ராஜாவாக்குனாரு. ஆனா ராஜாவான பிறகு 10 கோத்திரத்துக்கு நம்மளை ராஜாவாக்குனவரு நம்மளை காக்க மாட்டாரான்னு அப்படிப்பட்ட சிந்தனையை விட்டுட்டு, எங்களை ஜனங்கள் நம்மளை தள்ளி விட்டுட்டு சாலமோனுடைய மகன் ரெகொபெயா கூட போய் சேர்த்துருவாங்கன்னு இவரா கலங்கி பயந்து ஆண்டவருக்கு விரோதமாக துணிகரமான காரியத்தை செஞ்சாரு. விக்கிராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் பொழுது 2 கண்டுக்குட்டியை உண்டாக்கி, ஒன்றை தான்ல இன்னொரு இடத்துல வச்சு, இதுதான் அவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம், இதுக்கு ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லி தன்னை காத்துக்கொள்ளுங்கிறதுக்காக தன்னுடைய ஊழியர்களை காத்துக்கொள்ளுங்கிறதுக்காக ஜனங்கள்ல ஈனமானவர்களை, லேவியர் அல்லாதவர்களை இவங்க என்ன செஞ்சாங்களா, ஆசாரியராக ஏற்படுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. இத மாதிரி சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டம்
வந்தவன் போனதான் ஊழியத்துக்கு கூப்பிடுறது. ஒரு சகோதரன் ஒரு உதவிக்கு போயிருக்கிறாரு. போன இடத்துல அவரே பெரிய சிக்கல்ல இருந்திருக்காரு. அந்த சிக்கல்ல இருந்து இந்த பரிசுத்தவான் அரசியல் ரீதியாகவும் எனக்கு அவரை தெரியும் இவ்வளவு தெரியும் ஆனே போனேன்னு பேசுறாரு, தெரியும் சொல்றாரு. அதனால நமக்கு ஒரு காரியம், ஒரு சிக்கல் இருக்கு, அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போனா அவர் ஆன போன அவரை தெரியும் இவரை தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அவர் நமக்கு ஏதாவது அவங்ககிட்ட சொல்லி சகாயம் பண்ணுவேன்னு போனா, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவனே பள்ளத்துல கிடக்கான். அந்த மனுஷங்கிட்ட போய் அவருக்கு அந்த மனுஷங்கிட்ட போய் நீ அதுல எனக்கு தசமமா தருவியான்னு கேட்டது மாத்திரம் இல்ல, நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பியா? என்னையா காரியம்? நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பியா? வந்தா போனவன் எல்லாரும் சைட்டு மணிக்கு என்கிட்ட வா, நான் உனக்கு ஊழியம் தரேன், எனக்கு நீ சால்ற அடி, எனக்கு சிங்கி அடி. எல்லாம் இதெல்லாம் அவன் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை கனவீனப்படுத்தினது, கர்த்தரை கனவீனப்படுத்தினது. அதான் நான் அடிக்கடி சொல்றேன், இவங்க எல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்யல, தங்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். தங்களுடைய ஆதிமேன்மை விட்டு தங்களுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்றேன். 1 ராஜாக்கள் 12:31 வாசிக்கலாமா? எடுக்கலையா? இவ்வளவு நேரமா? ஆ 12:31. அவன் மேடையாக ஒரு கோவிலை கட்டி லேவியின் புத்திரராய் இராத அழைக்கப்படாதவர்களை, திருச்சபை ஊழியத்துக்குன்னு அழைக்கப்படாத வெளியில உள்ள ஊழியக்காரன், வெளியில இருந்து வர்றவங்க எல்லாம் வா 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 என் சபைக்கு வா, புதியத்துல ஊழியக்காரன் உன்னை ஆக்குறேன், உனக்கு உடனே என்ன செய்யறேன், ராஜமுத்திரை தாரேன், உனக்கு உடனே என்ன ஐடி கார்டு தாரேன் அப்படின்னு சொல்லி வந்தவன் போனவன், திருச்சியை பத்தி அறியாதவன், திருச்சபை மேன்மை அறியாதவன், அது தேவனுடைய வாசஸ்தலம் என்று அறியாதவன், அது தேவனால் எழுப்பப்பட்ட சபை, இந்த புதிய சபைன்னு அறியாதவன், வந்தவன் போனவன், இல்ல ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு ஜெபிச்சு கேட்காம யார் வந்தாலும் சரிதான், வா உனக்கு ஊழியம் தானே, உன்ன ஊழியக்காரன் ஆக்குறேன். இப்படி ஒரு கோஷ்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஊழியத்தை கனவீனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதிய சில ஊழிய கனவான ஊழியமாக்கும். ஈனமானவங்களை ஆசிரியராக்குறது, தகுதி இல்லாதவங்களை, அழைக்கப்படாதவங்களை, தெரிந்து கொள்ளப்படாதவங்களை ஊழியத்துக்கு எடுக்கிறது. ஆரம்ப காலத்துல எல்லாம் நான் கேள்விப்பட்டு அறிந்திருக்கிறேன், எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குன்னா எனக்கு வெளிப்படுத்தல் இருக்கணும். ஆரம்ப காலங்கள்ல திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலங்கள்ல, முந்தின வருடங்கள்ல, அதே மாத்திரமல்ல தலைமையாவுக்கும் வெளிப்படுத்தல் இருக்கணும், அல்லது குறைஞ்ச பட்சம் அதுக்கு கீழே இருந்த பரிசுத்தவான்களுக்காவது இவங்களுக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கிற வெளிப்படுத்தல் இருக்கணும். அதோட ஊழியமானாது 2 வருஷத்துக்கு ஒரு 1 வருஷத்துக்கு கூடுகிற பொழுது அந்த வருஷத்துல யாருக்கு யாரை ஊழியராக்கணும்னு சொல்லி கர்த்தர் பிரதேசமா திட்டமா வெளிப்படுத்தணும். ஊழிய நாளுக்கு முன்பாக இதற்கு ஸ்பெஷலா முக்கியமான ஊழியக்காரங்க தலைமையெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணி எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தாலும் சரி, ஏற்கனவே பெரியாவுக்கோ இல்ல முதன்மை பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிற தேவட மனிதருக்கோ அல்ல சல பாஸ்டருக்கோ யாருக்கோ வெளிப்படுத்தல் இருந்தாலும் இந்த வருஷம் கூடுற ஊழியமானாக்கள் இப்ப அவர் ஊழியக்காரர் ஆகணுங்கிறது கர்த்தர் சுத்தமா ஆவியில் அறிஞ்சு வெளிப்படுத்தல் உண்டாயிருந்தா அந்த ஊழியருக்காக முன்னால சம்பந்தப்பட்டவங்களுக்கு லெட்டர் எழுதுவாங்களாம். தலைமையில இருந்து லெட்டர் எழுது வருமா, உன்னை சாலமோன் உன்னை இந்த ஊழிய மாநாட்டில் ஊழியத்துக்காக தேவனாய் கருத்தில் அழைக்கிறார், நீ வந்து சேர்ந்துக்கொள், இந்த மேன்மையான இந்த கடன் குறைந்த ஊழியத்தில் வந்து நீ என்ன செய்ய தேவனோடு எங்களோடு கூட நீ வந்து சேர்ந்து கொள்ளுன்னு. அப்படித்தான் ஆரம்ப காலத்தில் ஊழியங்கள் இருந்துச்சு. அதான் ஒரு வகையில் சரின்னு நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் கூலிக்காரங்களா கோட்டிக்காரங்களான்னு தெரியல. அப்புறம் வேற என்ன சொல்றது இவங்களை?
எனக்கு தெரியல. லூக்கா 9:62 வாசித்து முடிக்கலாம். அப்படி ஒரு சாணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த திருச்சபையுடைய கனமான ஊழியத்துக்காக, அந்த பணிக்காக நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு நீங்கள் திருச்சபையில் ஊழியத்துக்கென்று நீங்கள் நீங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் அந்த ஸ்தானத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. விட்டு கொடுத்து எதுக்காக விட்டு கொடுத்துடாதீங்க, அதை இழந்து போகாதீங்க. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. லூக்கா 9:62 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அதற்கு இயேசு கலப்பையிலே தன் கையை வைத்து பார்க்கிற எவனும் ஆமா தேவனுடைய ராஜ்யமாகி திருச்சபையுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஊழியக்காரர்கள் தகுதி இல்லாதவர்களாயிருவாங்க. ஹல்லேலூயா! என்ன நெருக்கடி வந்தாலும் சரிதான், என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான், நாம அதிகமாக பாதிக்கப்பட்டாலும் சரிதான், நமக்கு கர்த்தர் கொடுக்கிற சாணத்தை நம்ம உறுதியா இருக்கணும். அசையாம உறுதியா பிடிச்சு விடணும். எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தாலும் சரிதான், அதுல நம்ம குறை வச்சிடக்கூடாது, அதை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா! அதே மாதிரி சரியில்லாதவங்க கிட்ட போய் தலையை கொடுத்து ஊழியத்தையும் குறிக்க போகக்கூடாது. அது திருச்சபையுடைய ஊழியமா இருக்காது. கர்த்தர் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நேற்று ஒன்று செய்வாங்க, இன்னைக்கு ஒன்று செய்வாங்க, நாளைக்கு ஒன்று செய்வாங்க. அவங்களே ஸ்டெடி இல்லாத ஆட்களா இருப்பாங்க, உறுதி இல்லாதவங்களா இருப்பாங்க, உண்மை இல்லாதவங்களா இருப்பாங்க, டைம் பாஸுக்கு ஊழியம் செய்யறவங்களா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஊழியம் சென்ன ஆசைப்பட்டு அவங்ககிட்ட போய் நீங்க அவங்களே கனவீனமான ஊழியத்தை செஞ்சவங்களா இருப்பாங்க, தேவநாயகத்தில் கனவீனப்படுத்தினவங்களா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் தலையை கொடுத்து ஊழியராகாதீங்க. அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் அப்படின்னு கர்த்தர் இன்றைக்கு நமக்கு போதிக்கிறவங்களுக்காக நாம் தேவநாயகத்திற்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்தமாக ரொம்ப ஒரு பெரிய கனமான மகிமையான ஊழியம் புதிய சிலம் ஊழியம் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துதல் மூலமாகவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சாணம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வதற்காகவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காகவும் செய்திகளுக்காகவும் நான் என்ன செய்கிறேன், ஆண்டவரை நான் அதிகமாக நான் சொத்திருக்கிறேன். ஆனால் அப்படின்னாலே நானாக இருக்கட்டும், இந்த கனமான ஊழியத்தை தேவனத்திலிருந்து பெற்றிருக்கிற எந்த ஒரு புதிய சில சபை ஊழியக்காரராக இருக்கட்டும், அதை கனவீனப்படுத்தி அதனால் உண்டான ஆசீர்வாத இழப்புகளையும் கேடுகளையும் நாமே நமக்கு வருஷத்துக் கொள்ளாதவர்களுக்கு நாம் பெற்ற ஊழிய களமான ஊழியம் என்பதை அறிந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சாணம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னது என்பதை நாம் தெளிவாக ஆவியில் அறிந்து நமக்கு கொடுக்கப்பட்ட திருப்பணியை செம்மையாய் செய்கிறதில் நாம் பயபக்தி உள்ளவர்களாகவும் தேவனுக்கு பயப்படுவர்களாகவும் தெளிவுள்ளவர்களாகவும் நாம் உறுதி உள்ளவர்களாக இருந்து கர்த்தருடைய வருகை பரியந்தம் அல்லது மரண பரியந்தம் அதை செவ்வையாய் செய்து முடிப்போமாக. அதற்குடைய கிருபையை கர்த்தரிலே எப்பொழுது வேண்டி மிகுந்த கவனமாக இருப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்தரிப்போமாக.